எல்லாருக்கும் வணக்கம். எப்பா உங்கள் மாநாட்டுக்கு உங்கள் தளபதியை பார்க்க வந்து உயிரை விட்ட உங்கள் கட்சியை சார்ந்தவங்களுக்கே உங்கள் தளபதி பெருசாக எதுவுமே பண்ணலை. இதில் அந்த நாட்டு முழுக்க நாளைக்கு என்னத்தை பண்ணிடுவார், வாங்கப்பா காமெடி பண்ணாமல் வேற வேலை இருந்தால் பாருங்க அப்படின்னு பேசின வாயிலுக்கெல்லாம் தரமான ஒரு செருப்படியை கொடுக்குற மாதிரி தன்னை நம்பி வந்தவங்கள என்னைக்குமே கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன பண்ணார் அப்படிங்கிறதையும் இன்னுமே கட்சியில் ஒரு நல்லபடியான ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவருமே கட்சி நிர்வாகிகள் தமிழை வச்சு காலத்தில் சேர்ந்த நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை தவறான முறையில் அதை வந்து நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்குன்ற வழியை பார்க்காம இனிமேல் மெச்சூரிட்டி இல்லாமல் சில சம்பவங்களை பண்ணுறதை பார்க்கும்போது ஏன் இப்படிலாம் இருக்காங்க, ஏன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழு இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். அதாவது போன மாதம் அக்டோபர் 22 தமிழை வச்சு காலத்துடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தளபதி விஜய் எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றிகரமாக ஒரு மாச ஸ்பீச் கொடுத்து தெரிவிக்க விட்டாரு. எல்லாராலையுமே புகழப்பட்ட மாநில மாநாடு வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சு. இருந்தாலுமே அதில் ஒரு கருமொழி மாதிரி, அதாவது தமிழை வெற்றிக்கலத்துடைய தொண்டர் தோழர்கள் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வர்ற வழியில் ஆக்சிடென்ட்டில் ஒரு 7 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய அந்த குடும்பங்களுக்கு பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் நேரிலே போய் ஆறுதல் கூறி கண்டிப்பாக தளபதி விஜய் உங்களுக்கு உதவுவார், அவர் உறுதியளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இருந்தாலுமே இங்கே உள்ள சில விமர்சனங்கள் பண்ணுற வாடகை வாய்கள் அப்புறம் எதிரிகள் கூட பார்த்தீங்கன்னா, எப்பா உங்கள் தளபதி என்னப்பா பண்ணார், ஒன்றுமே பண்ணலையே, நேரில் வந்து கூட பார்க்க மாட்டாரா அப்படின்னு பயங்கரமான விமர்சனங்களை அள்ளி வீசிட்டே இருந்தாங்க. இவர் நாளைக்கு இந்த மக்களுக்கு என்ன பண்ண போறாரு, உங்கள் கட்சி சார்ந்தவங்க உங்கள் மாநாட்டுக்கு வந்து உங்கள் தளபதியை பார்க்க வந்தவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, இவர் நாளைக்கு அதை பண்ணிடுவார் இதை பண்ணிடுவார்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள். ஸோ அதுக்குள்ள ஒரு முச்சுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணால் கதைட்டு போங்க, என் மக்களுக்கு என்ன நம்பி வந்தவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியுங்கிற மாதிரி தரமான சம்பவத்தை நேற்று பண்ணியிருக்காரு. அதாவது அந்த 7 குடும்பங்கள் உயிரை விட்டாங்களே, அந்த 7 பேர் அவங்களோட குடும்பங்களை நேற்று வந்து அழைச்சி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுடைய பொருளாதார அடிப்படைக்கு ஏற்ற மாதிரி என்ன உதவிகள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேட்டு அதை நான் செஞ்சு கொடுத்து உறுதியளிச்சது மட்டும் இல்லாமல் குடும்பங்கள் தலா 7 குடும்பங்களுக்கும் 2 லட்ச ரூபாய் நிதி வச்சிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக, அதாவது யாரெல்லாம் தளபதி விஜயில் விமர்சித்தாங்களோ அவங்களவே பார்த்தீங்கன்னா வாய்ப்புலந்து பார்க்குற மாதிரி. ஏன்னா தளபதி விஜயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடி சம்பளத்தை இவ்வளோ கோடி வருமானம் வரக்கூடிய அந்த சினிமா தொழிலில் விட்டுட்டு வர்றதே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவரை நம்பி உள்ள அவரை கட்சியை சேர்ந்தவங்க அவருடைய தொண்டர்கள் தோழர்களை பற்றி உதவாமல் போயிடுவாரா, இது என்ன ஒரு கம்பெனி. நம்ம அப்போவே சொன்னதுதான், கண்டிப்பான முறையில் தளபதி விஜய் அவர்கள் உதவி பண்ணுவார் அந்த குடும்பங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு கடந்த 1 மாதம் ஆயிருக்கு அவங்க குடும்பங்களே அதையிலும் அவர் அந்த மாநாட்டில், அதாவது ஒரு குடும்பங்களுக்கு நிதி உதவி கொடுக்குங்கிறது இப்பவும் எல்லா கட்சியை சார்ந்தவங்களுமே அவங்க கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா வந்து நிதி உதவி கொடுப்பாங்க, அது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த குடும்பங்களை உள்ளவங்களை கூப்பிட்டு நேரில் அழைச்சி நான் வந்து உங்களை மகிழ்ச்சியாக சந்திக்கணும்னு நினச்சேன், மகிழ்ச்சியான தருணத்தில், ஆனால் இப்படி ஒரு சூழல் சந்திப்புன்னு நினச்சி கூட பார்க்கல, எந்த உதவினாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு இந்த ஆறுதலாக அவங்க பக்கம் தோளோட தோள நிற்கிறது இல்லை, அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். அதான் தளபதி விஜய் அவர்கள் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இது எல்லாருடைய மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசையும் அவர் குடிபோயிருந்தாருங்கிற அந்த விஷயத்தில் தான். அதாவது பணத்தால் நீங்கள் வந்து கொடுக்குறது அது வந்து பணங்கிறது எல்லாத்துக்குமே தேவை தான், எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே பணங்கிறது இன்றியமையாதது, அவங்களுக்கு அது உதவணும், அதை கண்டிப்பாக பண்ணுறாரு. ஆனால் அதையும் மீறி அவங்க தோளோட தோளாக நின்று அவர் வந்து பேசுறாருல, உங்கள் குடும்பத்துக்கு நான் வந்து கண்கலங்கி பேசியிருக்காரு அந்த இதுலேயே. அதை பார்த்தீங்கன்னா உங்கள் தோளோட தோளாக நிற்பேன், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலும் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக நம்மள உங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். அதாவது இங்கே நிறைய வாடகைகள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம், இவர் என்னப்பா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாரும் பார்க்கவே முடியாது, இவர் வந்து அதை ஜெயலலிதா மாதிரி புசியாந்தம் சசிகலா மாதிரி இவங்களை வந்து இவர் தாண்டி இவங்களை மீட் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவைப்படுற நேரத்தில் தேவைப்பட்டவங்களுக்கு அவர் நேரடியாக அவரே வந்து உதவி பண்ணுறாரு. எல்லா விஷயங்களையும் பாருங்க, இப்போ எந்த இடத்துல அவர் நேரடியாக வந்து உதவி பண்ணல, இந்த அனிதா அந்த பொண்ணு உயிரிழந்த விஷயத்திலேயே நேரடியாக அவங்க வீட்டில் போய் நேரடியாக வந்துரு, யாரையும் அனுப்பில விடல, அவரே தான் வந்திருந்தார். அதே மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை அவர் தான் நேரடியாக போய் உதவி பண்ணாரு. ஸோ ஜல்லிக்கட்டில் அவர் நேரடியாக வந்து நின்னாரு. ஸோ எல்லா சம்பவம் சொல்லிட்டே போகலாம். இப்போ தூத்துக்குடியில் வெள்ள நிவாரண புயல் திருநெல்வேலி பக்கம் அவரே நேரடியாக வந்து அவர் கையில் தான் உதவி வழங்கினார். இப்போ இந்த 10th 12th படித்த பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு வந்து கூப்பிட்டு அந்த கிஃப்ட் வழங்கினார்ல, அதுவுமே அவர் தான் நேரில் கொடுத்தாரு. ஸோ எல்லா இடங்களுக்கும் அவர் நேரில் போய்ட்டு உதவி பண்ணிருக்காரு, மற்ற ஆட்களை அனுப்பிலாம் உதவி பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இவர் ஒரு பிராண்ட், இவர் ஒரு பெரிய ஒரு மாசிகர், அவர் வந்தாருன்னா கூட்டம் அதிகமாக கூடும், லட்சக்கணக்கான திரண்டுருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுமுள்ளாகி இஷ்யூவாங்கிறனால சில இடங்களில் போகிற தவிர்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு கூட நேரடியாக அன்னைக்கு அவரால் போயிருக்க முடியும், போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய க்ரௌட் ஆயிரும், அது வந்து பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ அதனால தான் அவருடைய செயலாளர் ஆனந்த் அவர்கள் அனுப்பிவிட்டாரு, நீங்கள் போங்க கண்டிப்பான முறையில் அவங்க வீட்டுக்கு நம்ம குடும்பங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை இன்னைக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக உட்காந்து தளபதி விஜயோட விமர்சனம் பண்ணுறதுலாம் என்னன்னு தெரியல. நாட்டில் இங்கே எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு எவ்வளோ பேர் எப்படிலாம் இருக்காங்க, அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு இந்த வாடகை வேலை போகுது. ஆனால் தளபதி விஜயில் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒன்று கிடச்சிருமா,
ஆனால் என்னதான் நீங்கள் கதறினாலும் அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு போகிறாருல, அதான் தளபதி விஜய் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறத சேர்ந்த சில நிர்வாகிகள், அதாவது அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி தொடர்பாளங்கிற பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க உட்காந்துக்கிட்டு படத்தோட டீசருக்கு விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதாவது இவ்வளவுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தமிழை வச்சுக்கிறது தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு வந்தவங்கள உயிரிழந்தாங்க கட்சி தோழர்களுக்கு குடும்பங்களை வச்சு இந்த அளவுக்கு ஒரு நிதியுதவி வழங்கியிருக்காரு. அதை பற்றி பேசுறதுக்கு, அதை பற்றி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு, ஏன்னா நீங்கள் ஒரு கட்சியை அடுத்தபடியாக கொண்டு போகிறதுக்கு செய்தி தொடர்பாளர்கள் எப்படி இருக்கணும், அதாவது அந்த கட்சியை வந்து வலுப்படுத்தணுங்க. இப்போ தான் நீங்கள் ஒரு வருஷம் தான் இருக்குது. இந்த மாதிரி நல்ல அவங்க ஒன்றும் பண்ணாத விஷயத்தெல்லாம் பெருசு புறமைக்கு அங்கே நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு செய்தி தொடர்பாளர்னா இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் பேசி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மக்களிடையே ஸ்ப்ரெட் பண்ணணும், அதான் கொண்டு போகணும் நல்ல விஷயங்களை. ஏன்னா எவ்வளோ பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து இறந்து போனவங்க குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணல, நேரில் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எல்லாரும் பக்கமே போயிருக்கு, எல்லா மக்களுமே செஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இங்குள்ள நெகட்டிவாக வந்து இங்குள்ள எதிரிகள் கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நெகட்டிவான பொய்யான செய்தியை பரப்பியிருக்காங்க. எவ்வளோ மீடியா சேனல் பேசி தெரியுமா எனக்கே தெரியும். ஸோ அப்படிங்கும் போது இவ்வளோக்குள்ள நல்ல விஷயங்களை தளபதி விஜய் பண்ணியிருக்காருங்கும் போது அதை சில செய்தி சேனல் எடுத்து போடுது. ஆனால் கட்சியில் உள்ள அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் யாருமே வந்து அதை வந்து பெருசாகவே பேசலை, எங்கேயுமே பேச மாட்டேங்காங்க. பார்த்தா நேற்று வந்து டீச்சருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸை எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வேற யார் சாதாரணமாக உள்ளவங்க யார் வேணாலும் அதை பற்றி பேசலாம். ஆனால் தமிழை வச்சுக்கிறதுலேயே அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர்பில் இருக்கிறவங்கலாம் அதை எடுத்து போட்டு பேசி அதை பற்றி விளம்பரம் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு என்ன வச்சுருக்காங்க, அதாவது ஒரு செய்தி தொடர்பாளனா தமிழை வச்சுக்கிறதுனுடைய நல்ல விஷயங்களை மக்களிடையே கொஞ்சம் போய் சேர்க்கணும், அதை பரப்பணும், அதை வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பேசணும். அதுதான் ஒரு செய்தி தொடர்பாளருடைய ஒரு வேலையை. அதை பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்களை பண்ணும்போது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சரி, தலைமை இதை வந்து முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் தமிழை வச்சுக்கிறதுடைய பொறுப்பாளர் அஜிதாக் நல்ல அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாழை படத்தில் ஒரு பையன் வச்சுருப்பான், சின்ன பையன். ஸோ அவனை வந்து தமிழை வச்சுக்கிறதுல சேர்க்க சொல்லி அவங்க நினச்சி அது ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பாக இருந்து எல்லா தமிழை வச்சுக்கிறது தோழர்களும் அந்த பையன் நடுவில் விட்டு, அதாவது அந்த வாழை படத்தில் இருக்க அந்த பையன் சிவனேந்தனா அந்த பையனை வந்து தமிழை வச்சுக்கிறதுல இணைஞ்சிட்டான்னு சொல்லி அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் பரப்பி அது வந்து எல்லாரும் பார்த்து அதை வந்து செய்திலாம் தமிழை வாழை படத்தில் உள்ள பையன் சேர்த்துட்டானுங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது ஒரு பெரிய விஷயமா பெருமையான விஷயமா கேட்குறேன். எங்க அவன் ஒரு சின்ன பையங்க, அவன் வந்து கட்சியில் இணைந்தாங்களே கட்சிக்கு பெருமையா ஒரு படத்தில் நடிச்சிட்டாங்கிறதுனால. இதை வேறு நிறைய எனக்கு யாருக்குமே தெரியும், மற்றவங்களாம் எவ்வளோக்குள்ள நெகட்டிவாக ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்காங்க கழுகு மாதிரி சொல்லிட்டு அவளே கழுவி ஊற்றுறான். எப்பா அவன் வந்து நினச்சிட்டானா சரி ஓகே இனிமேல் பெரிய மாற்றம் நடந்துடும், அரசியல் போய் நடந்துடும், அந்த பையனுக்கு ஓட்டு இருக்குமா இந்த 4 வருஷம் ஆகுமா ஓட்டு வரதுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். நான் கேட்குறேன், ஏன் இதெல்லாம் எடுத்து பெருசாக இங்கே ஒவ்வொரு பெரிய பெரிய ஆட்களை கட்சி வச்சுட்டீங்கன்னா அது வந்து சரி தமிழ் வச்சுக்கிறது ஒரு பெருமைன்னு சொல்லலாம். இப்படி சின்ன பசங்களை எடுத்து அவன் ஒரு படத்தில் நடிச்சிட்டானா அந்த பையன் பெரிய ஆளா, அவனை கொண்டு தமிழை வச்சுக்கிறத சேர்க்கறதுனால தமிழை வச்சுக்கிறதுக்கு பெருமையா? இதெல்லாம் ஏன் இவ்வளோக்குள்ள பப்ளிசிட்டி பெருமை பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு பொதுமக்கள் யாரை வேணால் கட்சி சேர்த்து அதை ஃபோட்டோ எடுத்து போடுங்க, அது வந்து நல்ல விஷயம். ஆனால் ஒரு படத்தில் வச்சுட்டாங்க ஒரு சின்ன பையனை கூட்டு வச்சு அவனை வந்து சேர்த்துட்டாங்க, அதை ஒரு 50 பேர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து போகிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையான விஷயமே கிடையாது. இது வந்து தமிழை வச்சுக்கிறதுடைய லெவல் தான் குறைப்பு, உங்களுடைய லெவலில் தான் குறைச்சி காட்டும். மற்றவங்களுக்கும் அல்வா நீங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது வச்சு செய்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதாங்கனவருக்கு நிறைய நல்ல விஷயங்களை முன்னெடுத்து நிறைய மக்கள் ஒன்று சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ நல்லா செயல்படுறாங்க. என்ன தெரிஞ்ச வரைக்கும் தமிழை வச்சுக்கிறதுலே மாவட்ட பொறுப்பாளர்களே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண் மாவட்ட பொறுப்பாளர் இருந்தாலும் நிறைய விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சாதி மதம் பேதம் பார்க்காம இப்போ அவங்க கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி இந்து கோயிலுக்கும் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் எல்லாத்துமே போய் அவங்களுடைய மக்கள்கிட்ட நல்லா பேசி தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய மக்களை ஒன்று சேர்த்துருக்காங்க கட்சியில். அதெல்லாம் எனக்கு நல்ல விஷயமா பெருமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டு இதை ஒரு பெருசாக எடுத்து போடும்போது எனக்கு பார்க்கும்போது அது கொஞ்சம் லெவல் குறைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக இதை பேச நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசின ஒரு கார்லேருந்து இவங்க ஒரு பேசுகிற ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது சோசியல் மீடியாவில். அது என்ன கேட்டிங்கன்னா, உண்மையாக இருக்கவங்களுக்கு இங்கே இடமே கிடையாது, பொய் பேசுகிறவங்க ஜால்ராடி தான் இங்கே இடம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிற மாதிரி. ஆனால் இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க எதுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியல. அதை வந்து நிறைய எதிரிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க. அப்போ இப்போவே கட்சிக்குள்ளே வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டா இன்னும் நீங்கள் கட்சியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் தேர்தல் நிற்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கட்சி உடஞ்சிரும் போலையே பிரிஞ்சிரும் போலையே அப்படி சொல்லி பயங்கரமான விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் இவங்க யாருக்காக பேசுனாங்க யாருக்கு எதிராக பேசுனாங்கிறது நம்மளுக்கு முழு வரும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான பொய்யான செய்திகளை பரவும் போது இதெல்லாம் இந்த தமிழை வச்சுக்கிறதோட செய்தி தொடர்பான பேரில் இருக்கீங்களா, இதெல்லாம் எடுத்து நீங்கள் பேசணும். இதெல்லாம் இல்லை இது இப்படி கிடையாது, இது நல்ல வரையில் பெருக்கு தவறான செய்தி, இது வேணும்னே வதந்தியை பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து தமிழை வச்சுக்கிறதுடைய செய்தி தொடர்பாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுமா? அதை விட்டுட்டு நேற்று வந்து ஒரு டீசர் எடுத்து போட்டு பேசுறதுலாம் இங்க அந்த டீசரை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நீங்க பேசிட்டீங்க. தமிழை வச்சுக்கிறதுடைய செய்தி தொடர்பாக இதெல்லாம் எடுத்து முன்னுரிமை கொடுக்கீங்க. கட்சியுடைய பணிகளை பார்க்காம கட்சியுடைய வேலைகளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து நேரம் பத்தாது. ஸோ அந்த மாதிரி முன்னெடுப்பில் கொண்டு போவீங்களா? சரி ஓகே, தலைமை தான் இதெல்லாம் பார்த்து முடிவெடுக்கணும். ஸோ ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு, ஏன் வந்து தமிழை வச்சுக்கிறதுடைய தோழர்கள் நிர்வாகிகள் இதெல்லாம் பண்றாங்கிறது
பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்ல உங்களுக்கே தெரியும். ஸோ அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் எது அது நல்லதுன்னா நம்ம பாராட்டுவோம், தவறுனா நேரடியாக சுட்டி காட்டுவோம். இதுதான் நம்முடைய நான் புலவன் சேனல். ஸோ உங்களுக்கு நான் பேசுறது ஏதாவது சரியா தவறா இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.